ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ட்ரேட் பிளான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியோட ஃபண்டமெண்டல்ஸ்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி போகிறதுக்கு ரீசன் அங்கே ஆக்சுவல் டேட்டாவும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது நம்ம முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் போஸ்ட் பண்ணுறோம் நம்ம டிஸ்கார்டில், அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன். சரிங்களா? செகண்ட் வீக் உங்களுக்கு நல்ல கிரேட்டஸ்ட் வீக்கு, ஏன்னா சிபிஐ இருக்குது. ஓகே, சிபிஐ இருக்குன்ற பட்சத்தில் நம்ம என்ன பார்க்கணும், அந்த சிபிஐயோட டேட்டா அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்றது ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஏன்னா அதை வச்சு டாலர் நகர்றது இல்லை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஓகே, இப்போ மண்டே நியூஸஸ் கிடையாது, நோ ப்ராப்ளம். டியூஸ்டே தான் உங்களுக்கு சிபிஐ ரிலீஸ் ஆக போகுது. நம்ம பார்க்க போகிறது இங்கே யூரோ கரன்சி பார்க்க போகிறோம். யூரோ கரன்சினா இப்போ ஜிபிபி நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க, இந்த நியூஸ் பார்க்காதீங்க. இங்கே யூரோன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை, எல்லாமே யூஎஸ்டி தான் இருக்குது. ஸோ அப்போ யூஎஸ்டி நம்மளுக்கு தேவையானது தான். ஓகே, இப்போ யூஎஸ்டியில் சிபிஐ எம்என் எம் எல்லாம் விட்டுருக்காங்க. இயர் ஆன் இயர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.4 2.4 நியூட்ரல் வேல்யூவாக இருக்குது. ஸோ நம்மளால வந்து கரெக்டாக டிசைட் பண்ண முடியாது இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போது நியூஸ் வந்தால் அப்படின்னா பார்க்க முடியும். இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸுக்கு டாலர் வந்து வீக்கனாக தான் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வெனஸ்டே நியூஸஸ் கிடையாது. தேர்ஸ்டே பிபிஐ வருது, ப்ளஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் வருது. அதுவும் இல்லாமல் பவரும் வந்து பேச போறாரு, அதுவும் 6:10 பேசுறாரு நம்ம கிங்ஸ் டைம் டே. ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும் நம்ம. ஒரு 5:55 6:20 வரையும் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான். தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம பொறுமையாகவே ட்ரேட் பண்ணிக்கலாம். அவர் என்ன பேசுறாங்க கொஞ்சம் கேட்டுட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அன்னைக்கு பிபிஐ என்னவா இருக்குன்னு பாருங்க. -0.4 0.2 இன்க்ரீஸ்டு வேல்யூவா இருக்கு பிபிஐ. அதாவது ப்ரொடியூசர்ஸ்க்கான இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட்லேயும் ஜஸ்ட் ஒரு கே தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டாக ஒரு 228 229 அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரொம்பலாம் இன்க்ரீஸ் ஆகல. சரிங்களா? ஃப்ரைடே இது ரொம்ப இம்பார்ட்டண்டான குவாலிட்டியான டேட்டாலாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் கன்சியூமரோட சென்டிமெண்ட் அது வந்து சர்வே எடுப்பாங்க. ஓகேங்களா? இன்ஃப்ளேஷனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே சர்வே எடுப்பாங்க. வாலடைல் டேட்டாலாம் கிடையாது. வாலடைல் டேட்டான்றது உங்களுக்கு சிபிஐ தான், கொஞ்சம் பிபிஐ வாலடைலாக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா டாலர் வீக்கனாக தான் இருக்குது. நம்ம யூரோ யூஎஸ்டி போயிட்டு டெக்னிக்கலாக எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். ஓகேங்களா? ஏன்னா டாலர் வீக்கனாக இருக்குது, பட் ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ செல் ஆனதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதை நம்ம டெக்னிக்கலாக சார்ட்டில் பார்த்தா தான் நமக்கு புரியும். யூரோ யூஎஸ்டி வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. எதுக்கு நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் எடுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேட் பிளான் செக்லிஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நம்ம நேற்று பார்த்தோம் உங்களுக்கு ட்ரேட் பிளான் செக்லிஸ்ட்னு சொல்லிட்டு டிஸ்கார்டில் மஸ்ட் நோன் செஷனில் 1 minute இங்கே இருக்கு பாருங்க. ட்ரேட் பிளான் செக்லிஸ்ட் வீக்லி டைம் ஃப்ரேம், டெய்லி டைம் ஃப்ரேம் எடுங்க. ஐஆர்எல் இஆர்எல் அங்கே இருக்கான்னு பாருங்க. இருந்தால் அதை மார்க் பண்ணிடுங்க. மார்க்கெட்டோட ப்ரைஸ் இப்போ அந்த ஐஆர்எல் இருக்கா இல்லை இஆர்எல் இருக்கான்றது முக்கியமாக நோட் பண்ணுங்க. மார்க்கெட்டோட ப்ரைஸ் இப்போ தான் கரெக்டாக ஐஆர்எல் இஆர்எல் உட்காந்துருக்குன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன்ஸ் எதிர்பார்க்கணும் ஒரு ஃபியூ டேஸ்க்கு. நெக்ஸ்ட் அங்கே இல்லை, மார்க்கெட் அங்கே வந்து டிராவலிங்ல இருக்கு. ஐஆர்எல் இருந்து இஆரோட எக்ஸ்பான்ஷன் இருக்கு, இஆர் இருந்து ஐஆர்எல் எக்ஸ்பான்ஷன் இருக்குன்னா மார்க்கெட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லோ டைம் ஃப்ரேம்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, இல்லை ஐஆர்எல் இஆர்எல் இல்லைன்னா டே ஐசன் போஸ்ட் கரெக்டாக இருக்கும்போது 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஆர்எஸ் கிடைக்கும். அடுத்தது அந்த 4 ஹவரோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் பிடிஆர்ஏ டார்கெட் எல்லாமே வச்சிருங்க. எக்ஸிக்யூஷன் 15 and 5 minute கில் ஜோன் ஏஎம்டி பார்த்து எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் ப்ரோ ட்ரெண்டை ட்ரேட் பண்ணுங்க. கவுண்டர் ட்ரெண்ட்னா டே டைம் ஃப்ரேம் 4 hour டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ணாதான் கொஞ்சம் ஒரு மூவ்ஸ் பெருசாக இருக்கும். தேவையில்லாமல் போய் எஸ்எல் மாட்டிங்க ஒரு ரேஞ்சு ஒரு 2 to 3 யாராவது பிடிக்க முடியும். சரிங்களா? 1 hour 15 minute போய் கவுண்டர் ட்ரெண்ட்லாம் ட்ரை பண்ணாதீங்க, வேண்டாம். ஃபண்டமெண்டல்ஸ் டெக்னிக்கல்ஸும் அலைன்மெண்ட் ஆகும்போது மட்டும்தான் உங்களால் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் லாங் டேர்மில். ஓகே, சார்ட்ஸுள்ள போகலாம். வீக்லி எடுங்க. வீக்லி எடுத்து நம்ம இங்கே ரீசெண்டாக தான் பார்க்கணும், பின்னாடி இருக்கிறாலும் ஒரு தேவையில்லை. ஓகே, நம்மளோட எய்ம் போன வாரத்தில் என்னவா இருந்தது, இந்த ஐஆர் வந்து ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு அது போன வாரம் தான் ரீச் ஆச்சு. இந்த ஐஆர் ரீச் ஆகணும்னே எனக்கு பை ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரீச் ஆகணும்னு பை ஆகணும் கிடையாது. பை அங்கே இருந்தால் தானே அங்கே பை ஆகிறதுக்கு. இல்லைனா இந்த லோ கூட வரலாமே, இங்கே கூட தான் ஒரு ஐஆர் இருக்கு, இங்கே கூட வரலாம்ல. ஸோ பை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்மளோட எய்ம் அங்கே ரீச் ஆயிருக்கா இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? பை சிக்னேச்சர் இருந்தால் தான் பை பண்ண முடியும். தென் டே போங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மண்டே 12 தான். இந்த டே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஆரோட மார்க் பண்ணுங்க. இங்கே வரணும் எனக்கு, இப்போ இந்த ஐஆருக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவல் லோஸாக தான் இருக்குது, கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது மார்க்கெட், இன்னும் ஃபாலோ ஆகலாம்ன்ற மாதிரி தான். உங்களுக்கு மேலேருந்தே பார்த்துட்டு வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபாலோ ஆன் பண்ணிட்டு தான் வருவோம். இது ஒரு ஐஆர்எல், அகெயின் இங்கே ஒரு ஐஆர்எல், அது மாதிரி கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஃப்ரைடே டேப் ஆகிட்டு நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக அதே வச்சு நீங்கள் ஓடிருக்கலாம் இந்த ஃப்ரைடே வரைக்கும். இப்போ புதுசாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஐஆருக்கு வருதான்னு பார்ப்போம். இந்த ஈக்குவல் லோஸ்க்கான லிக்விடிட்டியும் நம்ம டார்கெட்டாக வைக்கலாம்ன்றதை நான் சொல்கிறேன். ஓகே,
இதை தவிர்த்து வேற எப்படி நம்ம வியூ பண்ணலான்றது DXY கொஞ்சம் கம்பேர் பண்ண கற்றுக்கோங்க. ஒன்றும் இல்லை, டாலர் இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த டாலர் இண்டெக்ஸில் டே டைம் ஃப்ரேம் போகும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கு இந்த ஐஆரை நோக்கி. ஓகேங்களா? இன்கேஸ் அந்த ஐஆர் வந்து ஃபெயிலியர் ஆனால் இந்த ஐஸ்லாம் வந்து காலியாகும். அதே தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, நல்லா நோட் பண்ணுங்க. இந்த லோஸோட டேஸ் பாருங்க, 26, 27, 28 இருக்குங்களா மார்ச். அதே மாதிரி தான் இங்கே இருக்கும், 26, 27, 28 மார்ச் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஐஆரோட டேட்டை பாருங்க, இது அரௌண்ட் ஒரு 10th ஏப்ரல் போல. இதை பாருங்க, இது வந்து 10th ஏப்ரல். இந்த ஐஆர் ஃபெயிலியர் ஆகுதுன்னா இந்த லோஸ் காலி ஆகும். ஃபெயிலியர் ஆகுது என்னன்னா 1 hour எம்எஸ்எஸ் வச்சு நம்மளுக்கு பைக் காமிக்காதுன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளுடைய ப்ரிவியூவாக இருக்குது நெக்ஸ்ட் வீக்கு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், இப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. மெயின் செல்லு தான் இன்னமும். கிளியர்? ஓகே, 4 hour போங்க. 4 hour போனீங்கன்னா மண்டே ஒரு கேப்போட ஸ்டார்ட் பண்ணானுங்க. அந்த கேப் இருக்கிறதுலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. கேப் இருந்தால் இருந்துட்டு போகுது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆர்டர் ஃப்ளோ உங்களுக்கு தயவு செஞ்சு அது புரியும். ஆர்டர் ஃப்ளோ என்னென்னு இங்கே டே ஐஆர்னு வந்திருக்கு, அது ஓகே. 4 hourல மார்க்கெட் எப்படி ஃபாலோ பண்ணிச்சு அதை பாருங்க. இங்கே ஃபேராடி கேப் இருக்கா, ட்ரிகர் ஆயிருக்கு, சூப்பர். அகெயின் இங்கே ஒரு ஃபேராடி கேப் இருக்குங்களா, ட்ரிகர் ஆயிருக்கு. திருப்பி இதை பாருங்க, இதில் தான் திருப்பி ஓட்டியிருக்கானுங்க. சரிங்களா? இந்த மார்க் பண்ணிட்டே வரீங்க, உங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிருது இல்லை. நம்ம ட்ரேட் பண்ணுறது ஒரு HDF உடைய அலைன்மெண்ட்ல தான் வரும் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். அது இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது என்னைக்குமே உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக தராது. ஓகே, அரௌண்ட் இந்த லெஃப்ட் சைடில் நம்ம டிபிஸ்ன்னு அரௌண்ட் வைக்கணும்ல. ஸோ அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த லோஸ் தான் நமக்கு டிபி. ரேண்டமாக மார்க்கெட் வந்து இங்கே எங்கன்னா ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு 4 hours டெய்லியில் வந்து உங்களுக்கு பைஸான FPG இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா உஷாராக இருக்கிறதுக்காக இந்த ஒரு FPG மார்க் பண்ணுங்க. இதையும் மார்க் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து ஐஆர்ல இருக்கோம், டேவோட ஐஆர்ல இருக்கோம். 1 hourல மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்து போன்னு சொல்லிடுச்சா மார்க்கெட்ல பை தான் பார்த்தாகும். அப்போ வந்து நம்ம வேண்டாம் விடாப்பதே செல் பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ மெயின் திங் இப்படி வச்சுட்டீங்க, அவ்வளோதான். உங்களோட என்ட்ரி தெரிஞ்சு போச்சு, உங்களோட டிபி தெரிஞ்சு போச்சு. நம்ம 15 minute போகிறோம். 15 minute போயிட்டு மண்டே ஓப்பன் பண்ணும்போது கன்சாலிடேட்டிவாக இருக்கு. ஸோ ஏஎம்டி ஆஸ் யூஷுவல் வேணும்னா டிடிஓ மார்க் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் வந்து காலையில் 9 மணி கேண்டில் ஓப்பன் ப்ரைஸ் தான் டிடிஓ. இந்த ஆர்டர் வைஸ் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு சொல்ல வரணும். புரியுதுங்களா? டிடிஓ இது ஒரு டிடிஓ வந்துடும். டிடிஓக்கு மேலே போயிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி கன்சல்டேட்டிவாக இருக்கும்போது எஸ்எம்டி பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்எம்டி பார்க்கறது கன்சல்டேட்டிவாக இருக்கும்போதுலாம் ஜிபிபி எடுத்துக்கோங்க. அதே 15 minute டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். மண்டேவே வைக்கிறேன் பாருங்க. இங்கே ஏஷியன் ஐஸ்க்கு மேலே மார்க்கெட் போயிருக்கு. இதெல்லாம் காலை 5 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் பாருங்க ஹை ஆயிருக்கு. இந்த ஹைக்கு இது ஹையர் ஆயிருக்கு. அதே டைம் இங்கே ஈவனுக்கு வாங்க, அதே டைம்னா எக்ஸாக்டாக அதே 5 மணி தான் இல்லை, 3 பேர் இருக்கும். சரிங்களா? அது இருக்குங்களா? இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை. இங்கே ஏஷியன் ஐ தூக்கல 12 மணி கேண்டில் இந்த ஐயை விட கீழே தான் இருக்கு, லோவர் ஐயா இருக்கு. அதுவே இங்கே பாருங்க 12 மணி கேண்டில் இங்கே இருக்கு, மேலே இருக்கு, ஹையர் ஐயா இருக்கு. ஸோ இதுவே எனக்கு எஸ்எம்டி தான். ஏன்னா லோவர் ஐயா இருக்குது, எனக்கு இன்னும் பவர்ஃபுல் எஸ்எம்டி இல்லை. ஓகேங்களா? அங்கேருந்து டிபி நம்ம ஆல்ரெடி வச்சிருந்தோம், அதை வரைக்கும் விட்டுடலாம். இதை தவிர்த்து இப்போ நான் என்ட்ரி எப்படி போடுவேன்? ஓகே, சிம்பிள். 5 minute போங்க. 15 minute கன்சல்டேட் ஆகும்போது நமக்கு என்ட்ரிஸ் வந்து 5 minute தான் கிடைக்கும். கிளியர் கட்டாக சொல்கிறாங்க. ஸோ 5 minute பொறுத்தா ரொம்ப நல்ல விஷயம். ஒரு நிமிஷம், ஈவினிங் நம்ம வந்து 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம் ட்ரேட். ஓகே, இங்கே பாருங்க, எனக்கு எம்எஸ்எஸ் வேணும். கன்சல்டேட்டிவாக இருக்கீங்க ஸ்ட்ரக்சரு. இந்த லோ உடைச்சாலே எம்எஸ்எஸ் தான். சாரி, இந்த லோவே உங்களுக்கு பர்ஃபெக்ட் எம்எஸ்எஸ் தான். சரிங்களா? இப்போ இந்த எம்எஸ்எஸ் கிடைச்ச உடனே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டை உள்ள வர வேண்டியது 11:30 மணி. இந்த 11:30 இதான் 11:30 மணி கேண்டில். நீங்கள் உள்ளே வரும்போதே உங்களுக்கு எம்எஸ்எஸ் கிடச்சி மேலே போகிறது, அதுன்னு அனலைஸ் பண்ண போகும். 10 நிமிஷம் டு 15 நிமிஷம் போது உங்களுக்கு எடுக்கும் பிகினிங் ஸ்டேஜில். சரிங்களா? அப்புறம் தான் நீங்கள் எஸ்எம்டி அதெல்லாம் எல்லாமே பார்ப்பீங்க. இப்போ இந்த எஸ்எம்டி வந்து நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்போ
கம்பேர் பண்ணணும், நாம தான் கம்பேர் பண்ணணும் ஏன்னா எஸ்எம்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐஸ் எல்லாமே கன்சல்டேட்டிவா இருக்குல்ல, அந்த கன்சல்டேட்டிவ் டைமிங்ல டேரக்ஷனுக்காக எஸ்எம்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேர் எஸ்எம்டி ஹிட் ஆகாம போகுன்றது கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ எஸ்எம்டி பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்ஃபியூசிங் ஸ்டேஜஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ஐஓ எப்படி கிரியேட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்கள் என்ட்ரி. டைமிங் பாருங்க, 12:20. நீங்கள் வர வேண்டிய 11:30. நல்லா டைம் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணிடலாம். அதோட பாயிண்ட் என்ன, 1.220. இதுதான் உங்களுடைய எஸ்எல். $204 உங்களுக்கு எஸ்எல் வருது. ஸ்ட்ரக்சர் ஐ வைக்கிறேன் நான். நம்ம இதே கூட வைக்கலாம், இந்த ஐ கூட வைக்கலாம். பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஸ்ட்ரக்சர் ஐ ஒரு ஐடியா வச்சிடுறேன். ஏன்னா எஸ்எம்டி ஐ வச்சாலே ஃபெயிலியர் ஆகாது தான், அங்கேருந்தே மார்க்கெட் வந்து கரெக்டாக தான் போகும். வைக்கிறது வச்சிடறேன்னு பாருங்க, அங்கேருந்து ஒரே அடி நமக்கு, அவ்வளோதான். ஒரு நல்ல ட்ரேட் 6.5 ஓகேங்களா? அதாவது நீங்கள் ரிஸ்க் எடுத்தது எவ்வளோன்னு பாருங்க. உங்களோட ரிஸ்க் வந்து $204 ஒரு லாட்டுக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு. $1319 வந்து ரிவார்டு ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு. இது ரேஷியோவில் சொன்னோம்னா 6. நீங்கள் ஒரு $500 ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ஒரு 6 மடங்கு உங்களோட ப்ராஃபிட். உதாரணத்துக்கு ஒரு $100 ரிஸ்க், $100 ரிஸ்க் எடுத்தீங்கன்னா 6 மடங்கு $650. சரிங்களா? இப்போ நம்ம மண்டே லண்டன் செஷனில் ஒரு 6.5 நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே லண்டன் செஷன் வந்து 1300 பாயிண்ட் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு. அதாவது நம்மளுக்கு லண்டன் வந்து 600 பாயிண்ட் எக்ஸ்பெண்ட் ஆகக்கூடாது, இங்கே 1300 ஆயிருக்கு, டபுள் த டைம்ஸ் ஆயிருக்கு. அப்போ நியூயார்க்ல என்ட்ரி இருக்காது, அதனால தான் நியூயார்க் வந்து ஒரு ஃபுல்லாக மந்தமாக இருக்கு, ஒன்றுமே இல்லாமல். ஓகே, இவ்வளோ தான் கைஸ் இங்கே மண்டே இந்த என்ட்ரி. சிம்பிளிஃபைடாக இவ்வளோ தான் சொல்ல முடியும் நம்மளால. நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் போயிடணும், டே போகணும், அகைன் டே டைம் ஃப்ரேம் போகணும். ஒரு நாள் டே டைம் ஃப்ரேம் போயிட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நியூஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த டேட்டா பார்த்துட்டு அதுக்கு வந்து நீங்கள் உள்ள வரணுமே. அப்போ தான் நீங்கள் பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ண முடியும். எதுவும் அடி வாங்க, நீங்கள் நினச்சா மாதிரியே செல்லாம். ஒரு நல்ல செல்லு மண்டே கரெக்டாக 4 ரெஃபரன்ஸ் தொட்டுச்சு. இப்போ இங்கேருந்து பை ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி பை பார்த்து தான் ஆகணும். 1 ஹவரில் போச்சுன்னா நம்ம எடுத்து தானே ஆகணும். இங்கே ஃபெயிலியர் ஆனால் தான் நம்ம இந்த லோ பற்றிலாம் யோசிக்கணும். அது வரைக்கும் நம்ம இங்கேருந்து பை தான் போகுதுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா அதிகபட்சம் உங்கள் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் எங்கே வரையும் இருக்குன்னு ஃபஸ்ட்டே செக் பண்ணியிருப்பீங்க. அங்கே நம்ம ரீச் ஆகிடுன்றது நம்மளுக்கு புரியுது மண்டேவே, புரியுதுங்களா? ஸோ நம்ம பார்க்கணும் பைக்காக. நியூஸ் போய் பார்க்குறீங்க, டியூஸ்டே என்ன நியூஸு, சிபிஐ இருந்தது இல்லை, சிபிஐ பாருங்கள் நியூட்ரலாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு அங்கே எந்த விதமான கருத்து இருக்காது, நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் புரியும். சிபிஐ, என்எஃப்பி, எஃப்ஓஎம்சி இல்லை சிபிஐ என்எஃப்பிலாம் வரும்போது லண்டன் கொஞ்சம் ட்ரேட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆஸ் பர் பிகினருக்கு. சிபிஐ, என்எஃப்பி டைம் தான். எஃப்ஓஎம்சியில் நீங்கள் டே ஃபுல்லாக ட்ரேட் பண்ணாமல் விட்டுறதே ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இங்கே நம்ம ரீச் பண்ணது ஒரு 4 ஹவர் எஃப்இஜி. இங்கேருந்து எனக்கு 15 மினிட்ல எதனா கன்ஃபர்மேஷன் தருமானா நான் எடுப்பேன் என்ட்ரி. ஏன்னா மேலே வந்து ஈக்குவல் லோஸ்லாம் உட்காந்து தான் இருக்கான், இதெல்லாமே ஃபுல்லாகவே ஈக்குவல் லோஸ் தான், தாராளமாக போய் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் நீங்கள் கன்ஃபர்மேஷன் தரணும். ரீச் ஆனது எப்போ, மண்டே 10:30 மணி காலையில். அடுத்தது இது ஒன்று. ஓகே, எதுக்காக சொன்னால் ஒரு எஃப்இஜி இருக்குது, அந்த எஃப்இஜி வந்து கில்ஸாக எல்லாம் செக் பண்ணிக்கலாம். நம்மளோட வேலையை தானே இருந்தாலும் செக் பண்ணணும். இங்கே பாருங்க, இந்த எஃப்இஜி ட்ரிகர் நான் டைம் பார்த்துக்கோங்க. கேண்டில் கரெக்டாக கில் ஜோன் முடியும் போது 2:30 மணிக்கு ட்ரிகர் ஆயிருக்கு. 3 மணி வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் இருக்கலாம். லண்டன் மார்க்கெட்டு 3 மணி வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இங்கேருந்து டேரெக்டாக நான் 1 ஹவர் போகிறேன். வேணா எஸ்எம்டி வேணா செக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு. அதாவது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இதே மாதிரி இருக்கக்கூடாது, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கான்னு. அப்படியே வாங்க 4 ஹவர்ஸ் வாங்க. இதுதான் மண்டே 2:30 மணி கேண்டில். மண்டே இந்த 2:30 மணி கேண்டில் தான் இருக்கிறதுலே லோ மண்டே. அப்படியே நீங்கள் போயிட்டு பாருங்க, இங்கே வந்து 22 தான் லோ. அப்போது மண்டேவோட 2:30யும் 22யும் இங்கே லோவாக இருக்கு. இங்கே பாருங்க, மண்டேவோட 2:30யும் இங்கே 22யும் ஐயர் லோவாக இருக்குது. அப்போ நீங்கள் ஜிபிபியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல பைசே கிடச்சிருக்கும், புரியுதுங்களா? ஆனால் நம்ம இங்கே பார்க்குற ட்ரேட் வந்து யூரோ, அதனால் எஸ்எம்டி இருக்கான்னு மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். எஸ்எம்டி இருக்குது, அவ்வளோதான், புரியுதுங்களா? இது வந்து 4 ஹவர் எஃப்இஜி இந்த லைன். எஸ்எம்டி இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 1 ஹவர் போங்க. சும்மா அங்கே எதனா நமக்கு பீரியட்ஸ் வந்து இன்னும் கிளியர் கட்டாக கிடைக்குதுன்ற பட்சத்தில் நம்ம அதை சூஸ் பண்ணலாம்ல எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்காக.
நீங்கள் நினச்ச மாதிரி இங்கேயும் பீரியட் கிடைக்குது. என்னன்றது நீங்கள் கேட்டிங்கன்னா இன்வர்ஷன் பேராலிக் கேப் இங்கே இருக்குது. ஓகே, மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த இன்வர்ஷன் பேராலிக் கேப் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அப்படியே 5 மினிட் போகும். நம்ம இங்கே தான் ட்ரேட் இருக்கா நம்ம பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். ஏன்னா நான் இங்கே ட்ரேட் மிஸ் பண்ணிட்டேன். 15 மினிட்ல பார்த்துட்டு இருந்தேன். நான் போஸ்ட் மட்டும் பண்ணியிருந்தேன். நான் 15 மினிட்ல பார்த்துருந்தேன், ட்ரேட் கிடைக்கல. நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த ஃபேராலிக் கேப் வந்துடும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பர்ஃபெக்டாக பிரேக்லேருந்து போனதை நான் பெருசாக கவனிக்காமல் விட்டுட்டேன். டிஸ்கார்டில் ரிவ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ரிவ்யூ எப்படி பண்ணணுன்றதும் பார்த்துக்கோங்க. 15th டேட் என்ன டேட்? 13th. ஓகே, தப்பாக சொல்லுங்க. நான் 15th தான் பார்த்தா 13th பார்க்கல, சாரி. ஒன்றும் இல்லை கைஸ், இங்கே ஃபுல்லாக கன்சல்டேஷனாக இருக்குது. எனக்கு இன்வெர்ஷன் பேராலிக் கேப் எல்லாமே ஓகே, ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஓகே தான். இந்த ஹையை தாண்டும் போது எனக்கு ஒரு எம்எஸ்எஸ் கிடைக்குது இல்லை, ஒரு ஹையரே கிடைக்குது இல்லை. இது தாண்டினா கிளியர் கட்டாக இது ஒரு எம்எஸ்எஸ்ன்னு எனக்கு புரியுங்களா? ஏன்னா எனக்கு தேவை பை மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர் வேணும், அதுதான் மெயினு. ஸோ எம்எஸ்எஸ் கிடைக்குது. எம்எஸ்எஸ் கிடைச்ச உடனே நான் பார்க்குறேன் கீழே என்ன எஃபிஷியன்ட் இல்லைன்ற பட்சத்தில் கம்பல்சரி நான் போக வேண்டியது இந்த பிரேக்கருக்கு தான். ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் எஃபிஜிக்காக கிரியேஷன் ஆகிற மாதிரி வெயிட் பண்ணி அதை எஃபிஜிலாம் வருமானு பார்த்து வேஸ்ட்டு தான். கிளியராக முடிஞ்சிருக்கு, அதில் எப்படி தொட்டிருக்கு, அது கில் ஜோனில் தான் தொட்டிருக்கு. ஓகேங்களா? இது என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சிபிஐ, அதனால லண்டன்ல ஒண்ணுமே இருக்காது. அதனால லண்டன் அப்படி கன்சல்டேட்டா இருக்கு. இது 6 மணிக்கு சிபிஐ நியூஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. நியூஸ் ரிலீஸ் ஆன பிறகு நீங்க நம்பி தானே ஆகணும். நியூஸே பாசிட்டிவா தானே ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா டாலர் வந்து வீக் ஆயிருக்கு, அதனால தான் இங்க நியூஸ் பாசிட்டிவா ரிலீஸ் ஆயிருக்கு. பர்ஃபெக்ட் நியூஸ் நம்மளுக்கு அது. நல்லா மார்க்கெட்டு அந்த ஐயை உடச்சி கேண்டிலோட பாடியை க்ளோஸ் பண்ணி ரீடேப்காக டீப்பா உள்ள வந்து 15 மினிட் கேண்டில் நல்லா 15 மினிட் டைம் எடுத்து தான் போயிருக்கு. எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க. எந்த ஒரு பொசிஷன் எடுப்போம் நம்ம, ரைட்டுங்களா? 11231 கைஸ். எங்க ஸ்டாப் லாஸ் இருக்குதுன்னா அப்சல்யூட்லி இந்த லோல தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லா கன்சல்டேஷனா இருக்கு. நீங்க லோ தான் வச்சு அவங்க டைட்டானா இங்கெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்க முடியாது. இங்க வந்து நம்ம வைக்கலாம், வீக்வலைஸா இருக்குல்ல, வீக்வலைஸ் எடுக்கணும்னு சொல்லி வைக்கலாம். ஆனா அது அன்னைக்கே பண்ணலாம். அவன் மறுநாள் தான் பண்ணியிருக்கான், தெரியுங்களா? மறுநாள் தான் பண்ணியிருக்கான். அதனால அன்னைக்கே அவன் பண்ணது எவ்வளோ, அந்த செஷன் முடிகிற அளவுக்கு எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்களேன். 9 மணிக்கு நம்ம வெளியே வந்துடும். அதுக்குள்ள எவ்வளோ இருக்கோ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணுறது நம்ம விருப்பம் தான், அதை நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன். நியர்லி உங்களுக்கு மார்க்கெட்டு ஒரு 2 hour தான் எக்ஸாக்டாக போயிருக்கு. ஏன்னா எஸ்எல் பென்சில் நம்ம வச்சிருக்கிறது 2 hour தான் போயிருக்கு 9:30 மணிக்கு. நீங்கள் அதை வேணா அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம், அங்கேயே ரொம்ப நேரம் நின்று இருக்கு. 9:30 மணிலேருந்து நியர்லி உங்களுக்கு 11:45 வரையும் அங்கே தான் இருக்கு. 2 hour க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மண்டே தான் நல்லா பெரிய ப்ராஃபிட் பண்ணி 6.5 year. இங்கே 2 hour இஸ் ரீசனபிள் ப்ராஃபிட் தான். சரி, ஏன்னா மறுநாள் கண்டினியூஷன் ஆகுது இல்லை. இப்போ இதுவே இது வரைக்கும் டிபி அன்றைக்கே போயிருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். டிபி 4.5 year கிட்ட வருது. அதான் அன்றைக்கி ரீச் ஆகலையே. அவ்வளோதான், நம்ம இந்த ஒரு இனிஷியேஷன் பாயிண்ட் வரைக்கும் கண்டுபிடிச்சோமா, இதோட நம்ம விட்டுற வேண்டியது தான். டியூஸ்டே பைல ஒரு 2 hour நீங்கள் மேக் பண்ணிருக்கலாம். ஆனால் ஸ்டில் நம்மளோட டிபி பெண்டிங்கில் தான் இருக்கு. அதனால நீங்கள் இன்னமும் பைக் கண்டினியூஷன் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. இருந்தாலுமே ஒரு டே டைம் ஃப்ரேம் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. பதினாலாம் தேதி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பண்ணானுங்க, பை அடிச்சு முடிச்சானுங்க. சூப்பர், இதெல்லாம் ஓகே தான். நமக்கு இங்கே வந்து ஈக்குவலைஸ் தாண்டி ஐயா அந்த 400 ஜாக் பண்ணி பை கொடுங்க, செல் கொடுத்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. பை உடச்சிட்டு போகணும். கண்டினியூஷன் ஆவர்னா நம்ம செல் தான் பார்த்தோம், வேற வழி கிடையாது. ஓகேங்களா? இப்போ அப்படியே 4 hour வாங்க. எஃப்இஜி கிரியேட் ஆயிருக்கு, ஆனால் எதுவும் சொல்ற மாதிரி டாப் ஆகலை. இப்போ 1 hour போயிடலாம். எங்கேயுமே எதுவும் எஃப்இஜி டேப் ஆகலை. நீங்கள் 1 hourல 11:30 மணிக்கு உள்ள போனால் போதும் மார்க்கெட் உள்ளார. வெனஸ்டே தான் பார்த்துருக்கோம். வெனஸ்டே 11:30 இங்கே இருக்கு. ஒரே ஒரு ஃபேராலிக் கேப் இருக்கு. இதை மட்டும் நான் பற்றி மார்க் பண்ணிக்கிறேன். கன்சல்டேட்டிவாக இருக்குன்னா அதை மார்க் பண்ணுறேன். புரியுதுங்களா? அது மட்டும் நான் மார்க் பண்ணிடுறேன். எஸ்எம்டி அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் 1 hour.
இங்கே தான் கைஸ் 11 தான் லோ. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் 22 to 11 இப்படி இருக்கு. அது இங்கே பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட எஸ்எம்டி எதுவும் இல்லை, எஸ்எம்டி இல்லை. ஓகே, பார்ப்போம். இங்கேயுமே எஸ்எம்டி இல்லாமல் தான் இருக்கு. சரி, நமக்கு தேவை இந்த ஐஸ் எடுக்கணும். ஏன்னா அதுக்கு உள்ளார போனால் 4 ஹவரோட செல் எஃபிஜி ஸ்டார்ட் ஆகுது. அங்கெல்லாம் நம்ம போய் தைரியமாக பைக் வாங்கணும் உட்காந்துட்டுலாம் இருக்க முடியாது. நம்ம டேரெக்டாக 15 minute டைம் ஃப்ரேம் உள்ள போகலாம். நல்லா அக்யூமுலேஷன் ஆகுது. இவன் தான் எக்ஸாக்டாக மேனிபுலேஷன் பண்ணுறவன். 11:30 மணிக்கு ப்ளஸ் 1 hour எஃபிஜின்னு தொட்டுறானுங்க. கம்பல்சரி 1 hourலேருந்து டைம் ஃப்ரேம் நம்ம 5 minute வந்தால் தான் கொஞ்சமாக கிளியரான பீரியட் எதனா கிடைக்கும். ஸோ 5 minute வந்துடும். இங்கே பாருங்க, இந்த லோவை இங்கே இருக்கக்கூடிய எல்லா லோவையும் தூக்கியாச்சுங்க. எனக்கு இப்போ தேவை எம்எஸ்எஸ். அப்போ எம்எஸ்எஸ்ன்றது எங்கே நடக்குது அதை நான் பார்க்கணும். இந்த ஹையை தான் எம்எஸ்எஸ் நடக்கும். இதுதான் எம்எஸ்எஸ். சரிங்களா, எடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இன்வெர்ஷன்லாம் வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஹையை எடுத்து முடிச்சது கூட எனக்கு ஃபேரடி கேப் கிடையாது. இருக்கிறது ஒரே ஒரு பிரேக்கர் பிளாக் தான். இதுதான் இருக்கு. இந்த பிரேக்கர் பிளாக் தான் மார்க் பண்ணணும். அதாவது இது வரைக்கும் வரும் அந்த பிரேக்கர் பிளாக் ஃபுல்லாக. எஸ்எல் எப்போ நான் வைக்கிறேன், இதான் நம்ம பிரேக்கர் பிளாக். கரெக்டாக ஒரு டேப் ஆகிற டைம் 1:10. கில் ஜோன் தாங்க 1:10ன்றது எடுத்துக்கோங்க. அதனுடைய என்ட்ரி ப்ளஸ் எஸ்எல் எல்லாமே செட் பண்ணுற பாருங்க. 1999. ஓகே, எஸ்எல் இங்கே வைங்க போதும். பிரேக்கர் லோடு வைக்கிறேன், ஸ்ட்ரக்சர் லோடு வைக்கல, பிரேக்கர் லோடு வைக்கிறேன். டிபி நம்ம இந்த லைன் போட்ட வரைக்கும் தான் நம்மளோட டிபி. நம்மளோட என்ட்ரி ரீச் ஆகிற டைம் 1:35. என்ட்ரி போட்டது 1:10. 1:10லேருந்து 1:35 உடனே ரீச் ஆகும். 25 நிமிஷம் தான். 25 நிமிஷத்துக்குள்ளாரே ரீச் ஆயிடுச்சு. சரிங்களா, நல்லா ஏஎம்டி அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் சூப்பராக கொடுத்து முடிச்சாச்சு. இங்கே ஒரு 3.5 hour, மண்டே ஒரு 6.5, டியூஸ்டே ஒரு 8.5, அகெயின் இங்கே ஒரு 3.5னா உங்களுக்கு 12 hour கம்ப்ளீட்டட். ஒரு வாரத்துக்கே தேவை 6 hours தான். நம்ம 2 வாரத்துக்கான ப்ராஃபிட் சேர்த்து பண்ணியாச்சு. எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேமோட கம்பைன் பண்ணி தான் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். எதுவுமே ஹையர் டைம் ஃப்ரேம் இல்லாமல் நம்ம ட்ரேட் எடுக்கல. நம்ம கரெக்டாக ஹையர் டைம் ஃப்ரேம் மார்க் பண்ணணும், அதை வந்து லோவர் டைம் ஃப்ரேம் எக்ஸிக்யூட் பண்ணணும். சரிங்களா, இப்போ இங்கே நியூயார்க்கும் பார்க்கலாம். நியூயார்க் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, ஒரு வாட்டி நீங்கள் 4 hour போகணும். 4 hour போயிட்டு தான் நீங்கள் மறுவாட்டி 1 hour போயிட்டு அப்புறம் தான் நியூயார்க் பார்க்கணும். ஒரு செஷன் முடிஞ்சோடனே ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் வரணும் முன்கூட்டி. திருப்பியும் நான் 4 hour போய் நிற்கிறேன். எது இந்த கேண்டில் 10 to 2:30. இந்த 2:30 to 6ன்ற கேண்டில்ல நம்ம 3 மணி நேரம் முடிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம உள்ள வர போகிறது 5:30 மணி தான் உள்ள வர போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 1 hour போயிடலாம். 1 hour போயிட்டு அந்த 3 கேண்டில் முடிஞ்சதுன்னு சொன்ன மாதிரி அதை செக் பண்ணிட்டு வருவோம். இது நம்ம முடிச்சுட்டு இருக்கோம், இதுவும் முடிச்சுட்டு இருக்கோம், இதுவும் முடிச்சுட்டு இருக்கோம். இந்த 5:30 மணி கேண்டில் தான் நம்ம ரன்னிங்ல இருக்கும் எக்ஸாக்டா. சரிங்களா, இப்போ எனக்கு இங்கே அதெல்லாம் தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. ஜஸ்ட் இது வரைக்கும் இருக்கிறோம் மார்க்கெட்டில். நான் இப்போ 15 5 minute போனாதான் ஃபர்தராக செல் ஆகுமா ஆகாதான்றது நான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 4 hour எஃபிஷியில் அகைன் எனக்கு தொடும்போது 15 minute கன்ஃபர்மேஷன் வேணும். புரியுதுங்களா, இப்போ நான் 15 minute பார்க்கும்போது எனக்கு இங்கே வந்து எல்லாரா இருக்கு மார்க்கெட். அப்போ நான் இந்த லோ உடைச்சாதான் எனக்கு கம்பல்சரி எதனா எம்எஸ்எஸ்ன்னு சொல்ல முடியும். அந்த லோ உடைக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து இறங்கும் போது எதனாவது எஃபிஜி தொட்டு வந்தால் நான் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் இங்கே எதுவுமே நடக்கல. இங்கேருந்து இறங்கும் போது எந்த எஃபிஜி மார்க்கெட் தொடங்கவும் இல்லை. இந்த லோ உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு அவுட் ஆஃப் த கில் ஜோன் நைட்டு 10 மணி ஆகுது. அப்போ நியூயார்க்குன்றது நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது எந்த இடம் பாருங்க, இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும். நியர்லி ஒரு 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். 5:30 மணிலேருந்து நான் 9 வரையும் பார்க்குறேன். அங்கேயே தான் இருக்கு மார்க்கெட், எதுவுமே இல்லை. புரியுதுங்களா, நான் சொல்றது இது 5:30, சாரி இதுதான் 5:30யா. இந்த 5:30லேருந்து இந்த 9 வரையும் பார்க்குறேன் நான், ஒன்றுமே இல்லை. இதுக்கெல்லாம் இதுக்குள்ளாரே தான் இருக்கு. ஸோ நோ ட்ரேட் கைஸ். புரியுதுங்களா, லண்டனில் மட்டும் தான் பண்ணோம். 12 hour எடுத்தாச்சு, தாராளமாக போதும். 3 நாள் 12 hour எடுத்துட்டோம். ஓகே, இப்போ திருப்பி என்ன பண்ணுங்க, ஃபோரெக்ஸ் ஃபேக்ட்ரி போவாங்க. ஃபோரெக்ஸ் ஃபேக்ட்ரி போயிட்டு
இங்கே பாருங்க, வெனஸ்டே நியூஸஸ் கிடையாது, தேர்ஸ்டே நியூஸ் இருக்கு, பிபிஐ இருக்கு. எப்படி இருக்கு, கிளைமேட் கொஞ்சம் ஏறி இருக்கு. ஸோ நமக்கு வந்து அது பையா போய் முடிகிற மாதிரி இருக்கு. ஆனால் பெருசாக பார்க்காதீங்க. பிபிஐ பாருங்க, இன்க்ரீஸ் இன்ஃப்ளேஷனா டிக்ரீஸ் இன்ஃப்ளேஷனா, அது ரீட்டைல் சேல்ஸ். ஓகே ஓகே, பிபிஐ இன்க்ரீஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கு. இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பை ஃபார் டாலர், செல் ஃபார் யூரோ யூஎஸ்டின்னு இருக்கு. அது நல்லது தான், ஏன்னா நம்ம செல் ஃபார் யூஎஸ்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இங்கே டாலர் வந்து வீக்கனாக இருக்கு, பை ஃபார் யூரோ யூஎஸ்டின்னு இருக்கு. ஸோ குழப்பமா இருக்கு, மார்க்கெட்டே கன்சல்டேட்டிவாக தான் இருக்கு. டெக்னிக்கல்லையும் சரி, ஃபண்டமெண்டலே சரி. வெயிட் பண்ணுறோம், தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. அகைன் டே டைம் ஃப்ரேம் போங்க. நம்ம இப்போ ஆல்ரெடி 4 ஹவரில் தொற்றுக்கோன்றதும் உங்களுக்கு எண்ணத்தில் இருக்கணும். 4 ஹவர் போயிட்டு வெனஸ்டே எப்படி முடிஞ்சிருக்கு கைஸ், செல் ரிஜெக்ஷனாக முடிஞ்சிருக்கா? இதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கோம் நம்ம டிஸ்கார்டில். நேற்று கூட பார்த்துருப்போம் நான் இல்லை. இந்த எக்ஸாம்பிள் ஒன்று பை கேண்டில் இருக்கும், இல்லை செல் கேண்டில் இருக்கும். இன்னொன்று கன்சல்டேஷன் இருக்கும். இன்னொன்னா கம்ப்ளீட்டாக பை சைடு வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும், கம்ப்ளீட்டாக செல் சைடு ரிவர்சல் ஆகும். அதன் மாதிரி தான் இங்கே இருக்கத்தான் நான் கருதுறேன் இந்த கேண்டில். சரிங்களா, செல் சைடு போகலாமா? ஏன்னா டபுள் சைடு மாட்டின்னு இருக்கும், நல்லாவே புரியுது, பயங்கர குழப்பத்தில் மாட்டின்னு இருக்கும். நமக்கு எங்க மார்க்கெட்ல ஹையர் டைம் ஃப்ரேமோட லோவர் டைம் ஃப்ரேம் கம்பைன் ஆகிட்டு கீ ஜோன் என்ட்ரி தருதோ அதை எடுத்துடணும். சிம்பிள். 4 ஹவர் போங்க. 4 ஹவருடைய இந்த ஐயை உடைக்கணும்னா அவன் பை ஆகட்டும். பை ஆனால் பார்க்கலாம். பை ஆகுனா எனக்கு இந்த எஃப்இஜி வரணும். அப்போ அந்த எஃப்இஜி இப்போ தான் வந்திருக்கு, ஃப்ரைடே தான் வந்திருக்கு. மண்டே இப்போ பைஸ் கண்டினியூ பண்ணிச்சுன்னா ஓகே, நம்ம பை மார்க்கெட் பார்க்கலாம் தான், நம்ம எல்லாம் டார்கெட் பண்ணிட்டு. இல்லைன்னா செல்லு தான் நம்ம மோஸ்ட்லி தான் கீழே போகணும். சரிங்களா, அதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும், பையா செல்லான்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்க, வெனஸ்டே இப்போ எனக்கு ஒரு ஃபேரடி கேப் இது இது இன்னொரு இங்கே ஒரு ஃபேரடி கிரியேட் ஆயிருக்கா. இதை தான் மார்க் பண்ணி வச்சுட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா, ஏன்னா எனக்கு வந்து இப்போ ஃப்ரைடே தானே தொட்டுது இந்த ஃபேராடி கேப்பை. மார்க்கெட் வந்து ஃப்ரைடே தானே தொட்டுது. அப்போ அது வரைக்கும் எனக்கு தெரியாது இல்லை இங்கே இருந்தால் பை ஆகும்னு சொல்லிட்டு. அப்போ இதான் மார்க் பண்ணி வச்சிருக்க முடியும். புரியுதுங்களா, தேர்ஸ்டே வர்றான் இதை. இப்போ நான் போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், அவ்வளோதான் வேலை. இங்கே பாருங்க, இது 11:30 அப்படியே பொறுமையாக பாருங்களேன். 3 மணி ஆச்சு, எதுவுமே இல்லை. திருப்பி நான் உள்ள வர போகிறது 5:30. ஆனால் நான் 6 மணி வரையும் எதுவும் பண்ண முடியாது, நியூஸில் இருக்கு. ஏதோ டபுள் சைடில் டாம் டூம்னு வச்சானுங்க 6 மணிலேருந்து 6:15 வரைக்கும். அதுக்கு அடுத்தது நல்லா மேலே போயிட்டு இறங்குது. ஆக மொத்தத்தில் எனக்கு இங்கே ஒன்றும் புரியல. அப்போ எனக்கு தேர்ஸ்டே ட்ரேடே இல்லை. புரியுதுங்களா, நோ ட்ரேட், ஒன்றும் புரியல. இல்லை நான் பார்த்தே ஆகணும்னா என்ன 15 மினிட் கன்சர்வேட்டிவாக இருக்கும்போது 5 மினிட் வேணால் போய் தேடலாம், மேபி கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து ஷோர்ஸாக அதை எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் கம்மி வச்சுட்டோம்னா பண்ணலாம். இங்கே வேணா பாருங்க, இங்கே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மார்க்கெட் போயிட்டு 4 ஹவர் எஃப்இஜி கொஞ்சம் மேலே போகிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி வரும்போது எம்எஸ்எஸ் வேணும்ல, எம்எஸ்எஸ் எல்லாம் நான் எப்படி எடுப்பேன்? இதெல்லாம் உடைக்கிட்டோம், இதெல்லாம் உடைக்கவே எனக்கு வந்து நைட் ஆயிடுச்சு, சாரி மதியானம் ஆயிடுச்சு, ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு. உடைச்ச உடனே நியூஸ்லாம் முடியட்டுமே. ஓகே, நியூஸ்லாம் பாருங்க, நியூஸ்லாம் முடிஞ்சு மார்க்கெட் அகைன் மேலே போகும்போது எக்ஸாக்டா இவன் ஓபி இது எனக்கு ஓபி. அந்த ஓபியில் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன், எனக்கு வந்து அது அதுவும் டவுட்டாக இருக்கு அப்படின்னா இது எனக்கு இன்வெர்ஷன் ஃபேர் அடிக்கும். இந்த 2 தான் என்ட்ரி. 5 மினிட் எடுக்க இருந்தால் இது இப்போ கரெக்டாக போயிருக்கே. சம்டைம்ஸ் கொஞ்சம் எசர் வச்சு விட்டுருவாங்க, அந்த 5 மினிட் நான் காமிக்கிறது யோசிக்கிறேன். சரிங்களா, இப்போ இதை எடுத்தீங்கன்னா ஒரு லோவர் டைம் டிபின்ற முறையில் இந்த லோ வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட் பண்ணணும். அதுவே அவன் வரல. சரி, அதே அவன் வரலன்றது முக்கியம் இல்லை. அப்போ எவ்வளோ தான் வந்திருக்கு, நம்ம எவ்வளோ புக் பண்ணிருக்கலாம் இன்கேஸ் என்ட்ரி எடுத்து இருந்தால் அப்படி சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு என்ட்ரி ரீச் ஆகுது $6.25. இது உங்களுடைய லாஸ், $64 லாஸ். இது வரைக்கும் நீங்கள் வைக்கிறீங்க. இது நியர்லி ஒரு 9 ஹவர் மாதிரி காமிக்குது. ஏன்னா லாஸ் குட்டியாக இருக்கு, நான் இப்படி காமிக்குது. ஆக்சுவலாக இங்கே ரீச் ஆகலன்னு போது நமக்கு இந்த டிபியாவது ரீச் ஆச்சா, இதில் வரையும் அதையாவது நீங்கள் புக் பண்ணணும். கரெக்டாக எவனாலையும் வந்து 8:05 புக் பண்ணிக்கலாம் முடியாது. அங்கே அகெயின் 9:15 வந்திருக்கு. நீங்கள் நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ணிங்கன்னா அங்கேயே தான் இருக்கு 10 வரைக்கும். அங்கேயாவது எவ்வளோ கிடைக்குது, 6.7 கிடைக்குது. தாராளமாக போதும். 9 தான் வேணும் இல்லை, ஒரு 7 to 10 ஹவர் ட்ரேடா நம்ம என்ன பண்ணலாம், 6 to 7 ஹவர் புக் பண்ணணும். ஒரு 5 to 8 ஹவர் ட்ரேடா 5 ஹவராவது புக் பண்ணணும். இது ஒரு 3+ ஹவர் ட்ரேடா 2 ஹவராவது புக் பண்ணணும். ஓகே, நான் அது மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலாக நம்ம எவ்வளோ வந்து ப்ராஃபிட் ரேஷியோ புக் பண்ணுற ஒரு லெவல் நம்ம தான் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும், நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு. இதே என்ட்ரியை நான் இங்கே நோத்துறேன்.
இங்கே எடுத்து பார்ப்போம். இது வரையும் அப் பண்ணுங்களா, இது 2.2 வாட் வருது. ஆனால் நம்ம ரீச் ஆனால் இந்த வரையும் தான் கணக்கு எடுக்க முடியும். இது பாருங்க, இது 1.5 ஆர்லேயே சுற்றுது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கடைசி வரையும் போகணும்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், இதுதான் பண்ண முடியும். நம்ம எல்லாத்தையும் எடுக்கணும்னு எடுக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு டேவே சரியில்லை, ப்ராஃபிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் எப்படி எல்லா என்ட்ரியும் எனக்கே வேணும் நம்ம ஆசைப்பட முடியும்? புரியுதுங்களா? அகெயின் டே டைம் ஃப்ரேம் போங்க. தேர்ஸ்டே ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை மார்க்கெட்டில். ஆனால் ரிவர்சல் கேண்டில் இன்னமும் இருக்கு. செல்ல வந்து ரிஜெக்ட் பண்ணுறானுங்க, சரிங்களா? அதாவது பையை ரிஜெக்ட் பண்ணுறானுங்க. மேலே போகுது, பை ஆகாமல் திருப்பி கீழே இருக்கிறதுல பையை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஃபோர்வர்ட் போங்க, அதே தான். இங்கே திருப்பி வந்து ஃபோர்வர்ட் நான் வந்து டெலிட் பண்ணதை வரைஞ்சி சேர்க்குறேன், வேறு எதுவும் கிடையாது. அது அப்படியே இருக்கட்டும். எனக்கு தேவை வந்து ஈக்குவல் ஆப்போசிட் கரெக்ட் ஆகணும். இன்னும் வரைக்கும் அது கரெக்ட் ஆகும்போது 4 ஒரு எஃப்ஜி ஒன்று மார்க்கெட் டேப் ஆகிட்டு 1 ஹவர் பார்ப்பேன். இந்த எஃப்ஜி வரைக்கும் கம்மி உட்காரலாம். அதையும் மீறி போகுதுன்னா இந்த எஃப்ஜி வரைக்கும் உட்காரலாம். ஆனால் நம்ம இது வரைக்கும் போதும். ஓகே, இந்த கேள்வி பாருங்க, 10:30 11:30 ரைட்டுங்களா? லண்டன் மார்க்கெட் முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த கேள்வி வந்து பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன். இப்போ டேரெக்டாக 15 மினிட் டைம் ஃப்ரேம். இந்த 15 மினிட் டைம் ஃப்ரேமில் கன்சல்டேஷன் இருக்கு. 11:30 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறத கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. 11:30 இருந்து 3 o'clock உள்ளார என்ட்ரி இருக்கா? எங்கேயுமே நமக்கு என்ட்ரி இல்லை. 11:30 இருந்து 3 o'clock வரைக்கும் மார்க்கெட் அப்படியே ரொம்ப பொறுமையாக கன்சல்டேட்லேயே இருக்கு. அந்த 4 பேஜுக்குள்ளேயே சுத்திட்டே இருக்கு. அப்போ நமக்கு அங்கே என்ட்ரி இல்லை, விட்டுருங்க. போஸ்ட் பண்ணக்கூடாது. எம்எஸ்எஸ் இருந்தால் தான் எடுக்கணும், இல்லை விட்டுறணும், சரிங்களா? அப்போ அகைன் ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 hour ஒன்ஸ் பாருங்க. 4 hour போனீங்களா? ஏன்னா தெரியுதான்னு நம்ம கொஞ்சம் அப்போ தான் யோசிக்க முடியும். ஒன்றுமே இல்லை, திருப்பி அவன் அப்படியே தான் இருக்கான். சரி விட்டுருவோம். நெக்ஸ்ட் 1 hour போகலாம். ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ இந்த 1 hour டைம் ஃப்ரேம் எடுக்கிறோன்ற பட்சத்தில் அங்கே எதனா பிடிஆர்எஸ் இருக்கான்னு பாருங்க. எக்ஸாக்ட்லி ஒரு இன்வர்ஷன் ஃபேராடி கேப் இருக்கு, தெரியுதுங்களா? இந்த இன்வர்ஷன் ஃபேராடி, அதாவது 1 2 3 இந்த இன்வர்ஷன் ஃபேராடி கேப்பை மார்க் பண்ணுங்க. ப்ரோ மைக் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ரோ, பேக்ரவுண்ட் நாய்ஸாக இருக்கு. இந்த இன்வர்ஷன் ஃபேராடி கேப்பை மார்க் பண்ணுங்க. கேப் ஆகிறது 2:30 மணி. 2:30 மணிக்கே எடுக்க முடியுமான்னு நமக்கு தெரியாது. 5 மினிட்ல போய் பார்ப்போம். ஏன்னா நியூயார்க் நியூஸ் இருக்கு, தயவு செஞ்சு நியூயார்க் நியூஸ் இருக்கிறதுனால 6 மணி டேட் எடுத்துக்கூடாது. நம்ம பொறுமையாக டேட்டா ரிலீஸ் ஆன பிறகு என்ன ஆச்சுன்னு ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு ஸ்டில் நம்மளுக்கு செல் சைடு வந்து அதை சப்போர்ட் பண்ணுதான்னு சப்போர்ட் பண்ணால் எடுப்போம். என்ன புரியுதுங்களா? தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ண முடியாது நம்ம எடுக்கலாம். நம்ம ஐஏ ஃப்ரேம் மார்க் பண்ணிட்டோம், எல்லாமே ஓகே நம்ம எடுத்துலான்னு சொல்லிட்டு ஐஏ டைம் ஃப்ரேம் பொறுமையாக 2-3 நாள் கழிச்சு போயிடும். நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் அப்போ எஸ்எல் வாங்கிட்டு என்ன பண்ணுறது? அதான் கேள்வி, சரிங்களா? இப்போ இங்கே ஃபுல்லாக கன்சல்டேட்டிவாக இருக்குது. இவங்க இந்த கன்சல்டேஷன் விட்டு கீழே வந்தாலே எம்எஸ்எஸ் தான். ஆனால் ஒரு கிளாரிட்டிக்காக இந்த லோ உடைக்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது உங்களுக்கு எம்எஸ்எஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த இடத்துல மார்க் பண்ணது என்ன? 1 hour ஐஎஃப்இஜி எல்லாமே ஓகே, பர்ஃபெக்ட். உங்களுக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறது நியூஸ்லாம் வந்து முடிஞ்சுதா? இதெல்லாம் நியூஸ்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுங்க, இந்த ஹைலேருந்து ஒரு டியூப் போட்டு பார்த்துக்கோங்க. 0.5 போயிட்டான், இங்கே போயிட்டான். சூப்பர். இது ஒரு காரணத்தோட தான் சொல்கிறேன் நான். என்னன்னா இது ஒரு இன்வர்ஷன் ஃபேராடி கேப் ஏரியா, அங்கேயே தான் மார்க்கெட் சுத்திட்டு இருக்கு. நீங்க ஆஃப்டர் த நியூஸ் எடுக்கலாம், பிஃபோர் த நியூஸ் எடுக்க சொல்ல. அவுட் ஆஃப் தி ஜோன் இங்கே எடுக்க சொல்ல. அது 4:30 மணி, அவன் சார்ட்லேயே இருக்க மாட்டோம். ஆஃப்டர் த நியூஸ் மார்க்கெட் வந்து இங்கே ரீச் ஆகும்போது 7:20ன்றது நியூயார்க்கோட மேக்ரோ, முதல் மேக்ரோ. ஃபர்ஸ்ட் 6 to 7 வந்து நியூஸ் இருக்கலாம், மேக்ரோஸ் வராது. 7:08 7:20 7:40 மேக்ரோ, அதே 8:20 8:40 மேக்ரோ. அந்த மேக்ரோ டைமிங்ஸ்லோட பெனிஃபிட் என்ன? என்ட்ரி டேப் ஆகணும், என்ட்ரி வச்சு அது பூஸ்ட் ஆகிட்டு நல்லா போகணும். அதுதான் மெயினே, சரிங்களா? அதான் மேக்ரோஸ். அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது ஒரு இன்வர்ஷன் ஃபேராடி கேப் கிடைச்சது. அது 1 hourலேயே இன்வர்ஷன் ஃபேராடி கேப் தான், 5 minute இன்வர்ஷன் ஃபேராடி கேப் தான். நோ ப்ராப்ளம். தான் என்ட்ரி. எஸ் இந்த ஐஸ் வைக்காம ஈக்குவலையா இருக்குல்ல, அதனால ஓவரால் ஐஸ் வச்சுருங்க.
இதை வைக்காம மேக்ஸிமம் ஐ வச்சிருங்க, இது வரையும் வச்சிருங்க, பர்ஃபெக்டா இருக்கும். டிபி நம்ம ஒரு 1 hour லிஸ்ட் வந்தோமே, அவ்வளோதான். இதெல்லாம் எனக்கே வேணும்னா அதெல்லாம் கிடைக்காது கை. எல்லாமே என் டிபி தானே, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. நம்ம டிபி வரையும் நம்ம உள்ள உட்காடுறோமா, அதான் மேட்டர். 7:20 8:10 தான், 50 நிமிஷத்துல உங்களுக்கு டிபி அடிச்சிருச்சு. 8 hour. நீங்க மண்டே 6.5 hour மேக் பண்ணீங்க, டியூஸ்டே ஒரு 2 hour 8.5 hour, அகெயின் ஒரு 3.5 hour வெனஸ்டே 12 hour ஆச்சா. நான் தேர்ஸ்டே சேர்க்கல, அது வந்து ப்ராபபிலிட்டியா இல்லை. 12 hour பிளஸ் இது ஒரு 8 hour, 20 hour உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 20 hourனா நீங்க 1/2% ரிஸ்க் எடுக்கும் போது 10% போன வீக் நீங்க தாராளமா ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து அனலைஸ் பண்ணியிருந்தாலே மேக் பண்ணிருக்கலாம். வெறும் லோவர் டைம் ஃப்ரேம் என்ட்ரின்னு நம்ம சொல்லல, எல்லாத்துக்குமே 1 hour 4 hour கம்பைன் பண்ணி அதுல எல்டிஎஃப்ல எம்எஸ்எஸ் பார்த்து அங்க கில் ஜோன் இருக்கானா பார்த்து தான் நான் ட்ரேட் எடுக்கிறேன், இல்லை எடுக்கிறது கிடையாது. சரிங்களா? எல்லாமே வந்து ஒரு ரியாலிஸ்டிக் என்ட்ரி தான். இதெல்லாம் வந்து அப்படியே ஓவர் ஹைப் என்ட்ரி எடுத்தா எடுக்கலாம், இல்லை எடுக்கிற மாதிரியே இல்லை, கொஞ்சம் நம்புற மாதிரியே இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. டிபிஓ வந்து இருக்கிற லோ ஃபுல்லா இருந்தா, இருக்கிற ஹை ஃபுல்லா இருந்தான்னு சொல்லிட்டு ஹோல் மொமெண்டம் பிடிச்சலாம் சொல்லலை. இது வரைக்கும் ரியாலிஸ்டிக்கா நம்ம எவ்வளோ நேரம் உட்கார மாட்டோன்றது நம்மளுக்கே தெரியும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆஸ் அ பிகினர் எப்படி நீங்கள் ஹையர் டைம் வந்து அனலைஸ் பண்ணுவோம், ஃபாரெக்ஸ் ஃபக்டை பார்த்து அப்படி தான் பண்ணியிருக்கேன். நியூஸில் கூட நான் எதுவும் என்ட்ரி எடுக்கல. இதே மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எப்படி பண்ணணும்? இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் முடிஞ்சு போன மார்க்கெட்டை போய் நீங்க பாருங்க. நான் யூரோ பண்ணிட்டேன், நீங்க போய் ஜிபிபி செக் பண்ணுங்க. இல்ல ஜிபிபி வாலட்டைலா இல்ல, சரியா இல்ல, அகைன் யூரோவே உங்களுக்கு திருப்பி இந்த மாதிரி செய்ய முடியுதான்னு பாருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ட்ரேட் பிளான் மேக் பண்ணணும். இங்க நடக்கிறது தான் மார்க்கெட்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா லைவ்ல நடக்கும். அங்க உங்களுக்கு அந்த பொறுமை வேணும். பொறுமை வேணும்னா இப்ப இங்க 5:30 மணிக்கு வருவீங்க மார்க்கெட்ல, கரெக்டா இப்ப சார்ட் தரப்பீங்க, அவ்வளோ நேரம் பொறுமை வேணும். என்ன பார்க்கணும்? ஓகே, இந்த 1.5 ரெஃப்யூஜி மார்க் பண்ணிட்டேன், இந்த 4 ரெஃப்யூஜி மார்க் பண்ணிட்டேன், இது எம்எஸ்எஸ் மார்க் பண்ணிட்டேன், இங்க ஒரு யூனிவர்சல் பேராடிக் அப்ப இருக்கு, அது ஆல்ரெடி மார்க்கெட் தொட்டு இருக்கு. நியூஸ் வரட்டும், அப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரி, நியூஸ் எங்க வந்தது? 6 மணிக்கு வந்தது, ஒன்னுமே காணுவாங்க. அப்ப எனக்கு இருக்கிற ஒரே வழி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேராடிக் அப்ப திரும்பி தொட்டா எடுப்பேன். தொட்டது மேக்ரோ நம்பி எடுத்துதான் ஆகணும். எஸ்ஆர் அடிக்கும் போது கூடாது. எடுத்தாச்சு, அவ்வளவுதான். ஏன் இது 4 ரெஃப்யூஜி பாக்ஸ், இது இந்த பாக்ஸ், இது வந்து 4 ரெஃப்யூஜி, இந்த பாக்ஸ் 5 மினிட் இன்வெஸ்ட்மெண்ட் பேராடிக் கேப், இந்த லைன் 1 hour இன்வெஸ்ட்மெண்ட் பேராடிக் கேப். இவ்வளவு கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் போது நான் திருப்பி அது எஸ்எல் அடிக்குமா டிபி அடிக்குமா யோசிச்சுட்டே இருந்தா நான் ட்ரேட் பண்றதுக்கு அர்த்தமே கிடையாது. we need to trust our analysis, that's it. okay, so at the end of the வீடியோல நம்ம மார்ச் 2nd வீக்ல மேக் பண்ணது, சிபிஐ வீக்ல மேக் பண்ணது ஒரு 20 hour மேக் பண்ணிருக்கோம். தேர்ஸ்டே ட்ரேடிங் டே கிடையாது. ஒன்லி நம்மளுக்கு ட்ரேடிங் டேன்னு பாத்தீங்கன்னா 4 days தான். சரிங்களா? எந்த ட்ரேடிங் டேலுமே நம்மளுக்கு டபுள் இன்ட்ரெஸ்ட்ல கிடையாது. லண்டன்லயோ இல்ல நியூயார்க்ல சேர்த்து வச்ச மாதிரிலாம் இல்லை. 4 ட்ரேட் நம்ம மேக் பண்ணியாச்சு. கன்சிஸ்டண்டா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் தான் ரீஃபைன்மெண்ட் பண்றோம், லோவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் வித் ஃபண்டமெண்டல்ஸோட. சரிங்களா? இதுல யாருக்கா எதனா டவுட் இருக்குங்களா? டவுட் செஷன்ஸ் இப்போ நான் தனியாக ரெக்கார்ட் பண்றேன், இது ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணாயிருங்க.